உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நேர்மலி வேணிகன் அலையில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று தை 29 12/2/2024 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் சோமவாரம், திங்கட்கிழமை, சோமன் நாள். இன்றைய தினம் அந்த சோமேஸ்வரனை, அதாவது சிவபெருமானை தரிசனம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கும், நமக்கு வாழ்க்கையில் மனதில் நிம்மதி ஏற்படும். அந்த சிவபெருமான் அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்படிப்பட்ட ஏராளமான திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் திண்டிவனத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஓமந்தூர் என்ற சிறுத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பாலாம்பிகை அம்பாள் சமேத பீமேஸ்வரர் ஆலயம். மகாபாரத காலத்திலிருந்து இந்த ஆலயமானது, அதாவது இந்த சிவபெருமான் மிகப்பெரிய அற்புதமான அருள் ஆற்றல் மிக்கவராக விளங்குகின்றார். அப்போ எவ்வளவு பழமையான சிவபெருமான் என்று பாருங்கள். இப்போ இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் பாலாம்பிகை மிக ஒரு அற்புதமான வரப்பிரசாதியாக விளங்குகின்றார். இந்த ஊருக்கு ஓமந்தூர் என்ற பெயரானது ஏன் ஏற்பட்டது? ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம் நமக்கு நன்றாக தெரியும். அந்த பிரணவ ஒலியானது சிவபெருமான் காலில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சலங்கை, அதற்கு கிண்கிணி என்று பெயர். அந்த கிண்கிணியிலிருந்து எழும்பியதாம். எப்படி என்று சொன்னால், வியாக்கிரபாதர் போன்ற முனிவர்களுக்கு சிவபெருமான் தன்னுடைய திரு நடனத்தை காண்பித்தார். எந்த நாளில் என்று சொன்னால் தைப்பூச நாளில். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், அவன் காலில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய சலங்கை, அந்த சலங்கை பாருங்க எப்படி என்று சொன்னாக்க ஒரு அரை கண் திறந்து இருப்பதை போல இருக்கும், கொஞ்சம் மூடியும் மூடாமலும் இருக்கும். காரணம் என்ன என்று சொன்னால், முழுசாக அந்த சலங்கையில் உள்ள அந்த மணியானது மூடி இருக்கின்றது என்று சொன்னால் ஒலி வெளியில் கேட்காது. அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறிய கொட்டை போன்ற, அதற்கு இருக்கக்கூடிய பருப்பு போன்றவை அப்படி ஆடுகின்ற பொழுது ஒலியை எழுப்புகின்றது. அந்த ஒலி நம்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு சிறிய துவாரம் போன்ற அமைப்பு இருக்க வேண்டும். அதற்குத்தான் அரை கண் திறந்து இருப்பதை போல என்று அந்த சலங்கையில் இருக்கக்கூடிய கிண்கிணி, அதிலிருந்து ஓம் என்று சொல்லக்கூடிய ஒலியானது எழுந்தது. அந்த பிரணவத்தின் ஒலி எழுந்தது. அந்த ஒலி முதலில் எங்கு கேட்டது என்று சொன்னால் இந்த இடத்தில் அந்தூர் என்று அப்பொழுது இந்த ஊருக்கு பெயர். ஓம் என்ற ஒலி இந்த அந்தூரில் கேட்ட காரணத்தால் இந்த ஊரானது ஓமந்தூர் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊரில் எப்படி என்று சொன்னால் அற்புதமான வடிவத்தில் ஏறத்தாழ 6 அடி உயரத்தில் பீமேஸ்வரர் என்ற திருப்பெயரோடு மேற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். மேற்கு நோக்கிய திருத்தலங்கள் என்றால் அது ஒரு வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய அற்புத ஆற்றல் மிக்க திருத்தலங்களாக இருக்கும். இங்கு இருக்கக்கூடிய பாலாம்பிகையும் அற்புத வரப்பிரசாதி. வாருங்கள், ஓமந்தூர் பீமேஸ்வரர் ஆலயத்தை நாம் இப்பொழுது தரிசிப்போம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் பீமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அப்படி பீமேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் 3 காரணங்கள். மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் துரியோதனனிடம் எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் வனவாசத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். அஜ்ஞாதவாசம் செல்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 12வது வருடம், அந்த 12வது வருட காலத்தில் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தார்கள். இந்த பகுதியானது எப்படி என்று சொன்னால் அருகிலே இருக்கக்கூடிய திண்டிவனம், அங்கே புளியமர காடு ஏராளமாக இருந்துச்சான். ஆகையினாலே அந்த ஊருக்கு திந்திரணி வனம் என்றுதான் ஆதியில் பெயர். திந்திரணி என்று சொன்னால் புலி என்று பொருள். எனவே அந்த புளிய மரங்கள் ஏராளமாக இருந்தது. எனவே அதற்கு திந்திரணி காடு என்று அழைக்கப்பட்டு திந்திரணி வனம் என்று அழைக்கப்பட்டு இன்றைக்கு திண்டிவனம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த திண்டிவனம் பகுதிக்கு வந்தார்கள். வந்த நேரத்தில் தருமன் என்ன செய்தான்? தருமன் மற்ற சகோதரர்கள் அனைவரும் பசியால் வாடுகின்றார்கள். எனவே பீமா, நீ சென்று எங்காவது உணவு கிடைக்கின்றதா என்று பார்த்து வா என்று சொல்ல பீமன் என்ன செய்தான்? இந்த பகுதிக்கு வந்து விட்டான். தடுமாறிட்டு வந்தவன் என்ன செஞ்சான்? இங்கே அப்படி ஆஜானு பாகு 6 அடி உயரத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்ணான். ஆகா, இறைவா, நாங்கள் பசியால் துடிக்கின்றோம் என்று அப்படி புலம்புகின்ற நேரத்தில் அந்த அம்பாள் சன்னதியிலேருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தாங்க. வந்த அம்மா என்ன செஞ்சா, ஒரு பெரிய சொம்பு நிறையா பாலை கொடுத்து
இது தேவாமிர்தத்திற்கு சமம், நீங்கள் அனைவரும் சாப்பிடுங்கள் என்று கொடுத்து அனுப்பிச்சார். பீமன் அப்படியே அந்த பாலை எடுத்துக்கிட்டு லொங்கு லொங்குன்னு நேராக தர்மன் இருக்கிற இடத்துக்கு வந்தான். வந்த உடனே தர்மன் என்ன செஞ்சான், அவனுடைய தர்ம சிந்தனையை பாருங்க. எடுத்த உடனே தான் குடிக்கல, மற்ற சகோதரர்களுக்கு முதல்ல சகாதேவனுக்கு கொடுத்தான், இளைய தம்பி அவன் தான். அடுத்ததான் நகுலனுக்கு கொடுத்தான், அதற்கு அடுத்ததாக அர்ஜுனனுக்கு கொடுத்தான். பிறகு பீமா நீ போய் இந்த பாலை கொண்டு வந்திருக்க, நீ சாப்பிட்றா முதல்ல என்று அந்த பீமனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தர்மன் சாப்பிட்டான். அப்படி இவர்கள் அனைவரும் சாப்பிடுகின்ற நேரத்தில் திரௌபதி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆஹா அம்மா உன்னை போய் மறந்துவிட்டோமே, நீ சாப்பிடுமா முதல்ல என்று அப்படி திரௌபதிக்கும் கொடுத்தான். இப்படி திரௌபதிக்கும் கொடுத்துட்டு அதற்கு பிறகுதான் தர்மன் சாப்பிட்டான். இப்படி அந்த பீமன் வழிபட்ட காரணத்தால் இந்த சிவபெருமான் பீமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த அம்பாள் ஒரு மனித வடிவத்திலே வந்து பால் கொடுத்த காரணத்தால் பாலாம்பிகை என்று பூஜிக்கப்படுகின்றாள். வாருங்கள், ஓமந்தூர் திருத்தலத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். நாம் இன்றைய தினம் திண்டிவனத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஓமந்தூர் திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பாலாம்பிகை சமேத பீமேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது மகாபாரதத்தில் வரக்கூடிய பீமன் வழிபட்ட காரணத்தால் பீமேஸ்வரர் ஒன்று. இரண்டாவது, கைலாயத்தில் இருக்கக்கூடிய அஷ்ட திக்குகளில் நைருதி என்று சொல்லக்கூடிய பகுதி, அதாவது தென்மேற்கு, அந்த பகுதிக்கு இருக்கக்கூடிய கணநாதன், அதாவது பூதகணங்கள் தானே காவல் காக்கின்றன. அந்த பூதகணங்களில் ஒருவனுக்கு பீமன் என்று பெயர். அந்த பீமன் வழிபட்ட காரணத்தினாலும் இந்த இறைவன் பீமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு 8 திசைகள், அந்த 8 திசைகளில் நைருதி திசை, தென்மேற்கு திசை, தெற்கு திசை யமன், தென்மேற்கு திசை இருக்கின்றது அல்லவா, மேற்கு திசைக்கும் தெற்கு திசைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பகுதி அந்த நைருதி என்று பெயர். அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் பெயரும் பீமன். அந்த பீமன் வழிபட்ட காரணத்தால் பீமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த பீமேஸ்வரர் ஆலயத்திற்கு, அதாவது ஓமந்தூர் ஆலயத்திற்கு அருகிலேயே இதே ஓமந்தூரில் ஏறத்தாழ பிரம்மாண்டமாக 9 அடி உயரத்தில் வைகுண்டநாத பெருமாள் என்று பெருமாள் ஆலயமும் அமைந்திருக்கின்றது. அந்த ஆலயமும் மிகுந்த சிதிலமடைந்திருக்கின்றது. நாம் இப்படிப்பட்ட சிதிலமடைந்த ஆலயங்கள் திருப்பணிக்கு உதவி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வம்சம் வளரும், நம்முடைய பரம்பரையானது தழைக்கும், நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் போகும். வாருங்கள், ஓமந்தூர் திருத்தலத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம். ஆதியே காளியே சக்தியே செவ்வாடை கோலமடி தாயே, உன் சிங்கார கோலம் தருவாயே. செவ்வாடை கோலமடி தாயே, உன் சிங்கார கோலம் தருவாயே. அடியாயிரம் கண்ணழகே, எங்கள் தாயனும் பேரழகே. அடியாயிரம் கண்ணழகே, எங்கள் தாயனும் பேரழகே. சக்தி என்று சொல்லுகிறோம், சங்கடம் தீருதம்மா. பக்தியிலே சித்து வகை மொத்தமும் ஏறுதம்மா. செவ்வாடை கோலமடி தாயே, உன் சிங்கார கோலம் தருவாயே. அடியாயிரம் கண்ணழகே, எங்கள் தாயனும் பேரழகே. கோவிலே சன்னதி சாம்பலே தேவியம்மா, மங்கையர் நெஞ்சமே மங்கள கோலமே மாரியம்மா.
கோவிலே சன்னதி சாம்பலே தேவியம்மா மங்கையர் நெஞ்சமே மங்கள கோலமே மாரியம்மா திருவடி மலரினில் கருணையெனும் தேனொரு நதி என வருகுதம்மா வரவினை பருகிட அன்பர் மனம் மறுவூர் மண்ணினில் உருகுதம்மா ஆதியே காளியே சக்தியே செவ்வாடை கோலமடித்தாயே உன் சிங்கார கோலம் தருவாயே அடியாயிரம் கண்ணழகே எங்கள் தாயனும் பேரழகே அன்னையின் கோலமே ஆதியின் ரூபமே தேவியம்மா தன்னிலை தோற்றமே பல்லிலை அன்பர்களே, சோமவாரமாக திங்கட்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இதிகாச காலத்திலிருந்து, அதாவது பழமையான ஆலயமாக இருக்கக்கூடிய ஓமந்தூர் பீமேஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாலாம்பிகையையும் இந்த பீமேஸ்வரரையும் அருகிலே இருக்கக்கூடிய வைகுண்டநாத பெருமாளையும் நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் உணவு பஞ்சம் என்பதே ஏற்படாது. உணவு பஞ்சம் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் பஞ்சமே இருக்காது. பஞ்சம் தான் அறிவு பஞ்சம். நம்ம ஞானமும் அபிவிருத்தியாகும். ஆரோக்கிய பஞ்சம், ஆரோக்கியமும் மேம்படும். இப்படி எல்லா வகையிலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடிய ஓமந்தூர் ஸ்ரீ பாலாம்பிகை சமேத பீமேஸ்வரருடைய அருளாலும் வைகுண்டநாத பெருமாளுடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.